என்னையா கதை கதைன்னு சொல்லி சுற்றுறீங்க? நானும் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காட்டில் சிங்கம், கம்பீரமான சிங்கம் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய மரத்தின் கீழே நிழலில் சும்மா படுத்துட்டு இருந்துச்சான். ஓய்வுனா தூங்கலாம் இல்லை, சும்மா படுத்துருந்துச்சான். அந்த நேரத்தில் மேலே ஒரு அணில் குஞ்சு என்ன பண்ணிச்சான், சிங்கம் தூங்கிட்டு இருக்கு போல், நம்ம போய் ஏறி விளையாடலாம் அப்படின்னு அது மேலே ஏறி காது பூச்சி வலிக்கிறது, பிடரி பூச்சி வலிக்கிறது, ஏறி ஏறி முழு மேலே குதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரே குஷியாக இருந்துச்சான். அதுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய காட்டுராஜா மேலே நாங்களாம் குதித்து விளையாடுறேன்னு அதுக்கு ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் பின்னாடி பார்த்த குள்ள நரி, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, ஒரு 4-5 குள்ள நரி என்ன பண்ணிச்சான், சிங்கராஜா தூங்குறார் போல், நம்ம பின்னாடி போய் அதை தாக்கி ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிதான். அந்த நேரம் பார்த்து பிளான் பண்ணி 4 பேரும் அது பின்னாடி தாக்க வரும்போது சிங்கம் ஒரு எகிரி கர்ஜித்து 2 அறை விட்டுச்சான். இருக்கிற நரிலாம் காணாமல் போச்சான். அணில் பயந்து போய் மரத்து மேலே ஏறி நின்று, சிங்கராஜா, நான் அவ்வளோ நேரம் விளையாடினேன், காதை பூச்சி வலித்தேன், பிடரி பூச்சி வலித்தேன், நீங்கள் அப்போல்லாம் அமைதி இருந்தீங்க, ஆனால் பின்னாடி நரிகள் வந்து தாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு. நான் தூங்கலை, நீ என் மேலே ஏறி விளையாடினது எனக்கு தெரியும், நான் அமைதியாக இருந்தேன். காரணம்னா நீ வந்து ஆசைப்படுற, சிங்கத்து மேலே சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்ற, சிங்கத்து மேலே விளையாடணும்னு ஆசைப்பட்ற, நீ அந்த நேரம் கொஞ்ச நேரம் நீ சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற ஒரு மன சந்தோஷத்துக்காக நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லித்தான். இதை பார்த்து பயந்து போனேன் நீ, ஐயோ நம்ம தெரியாதனமாக இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம், தூங்கிடுச்சுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் மரத்து மேலேயே இருந்துச்சு, மன்னிப்பு கேட்டு போச்சான். இந்த கதை மூலிமா என்ன தெரியுது தெரியுமா? 2026 தெரியும்.